கராச்சியில் பிறந்து நாட்டு பிரிவினையின் போது பம்பாயில் அடைக்கலம் புகுந்தவர் அத்வானி. ரத யாத்திரைகள் பல மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர். வாஜ்பாயின் ஆட்சியில் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்தவர். பாரத ரத்னா விருது பெறும் லால் கிருஷ்ண அத்வானியின் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியான கராச்சியில் 1927ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் பிறந்தவர் லால் கிருஷ்ண அத்வானி. இந்த கராச்சி நகரம் தற்போது பாகிஸ்தானின் சிந்து மாகாண தலைநகராகவும் துறைமுக நகரமாகவும் உள்ளது. நாட்டு விடுதலையின் போது பாகிஸ்தானில் இருந்து விரட்டப்பட்ட லட்சக்கணக்கானோரில் அத்வானியும் ஒருவர். அப்போது இவர்களின் குடும்பம் பம்பாயில் அடைக்கலம் புகுந்தது. தொடக்கத்தில் RSS பரப்புரையாளராக இருந்த அத்வானி பின்னர் ஜனசங்கத்தில் சேர்ந்து அதன் தலைவராகவும் செயல்பட்டார். இந்த கட்சி 1976ஆம் ஆண்டில் ஜனதா கட்சியுடன் இணைந்தது. 1977ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தபோது அதில் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக அத்வானி செயல்பட்டார். மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி அரசு 1979ஆம் ஆண்டு கவிழ்ந்தது. ஜனதா கட்சியில் இருந்து விலகிய அத்வானி, அடல் பிகாரி வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் 1980 ஏப்ரல் 6ஆம் நாள் பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கினர். 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா அனுதாப அலை இருந்தபோது இந்துத்துவா கொள்கையை கொண்ட பாஜக 2 தொகுதிகளில் வென்றது. 1989ஆம் ஆண்டு தேர்தலில் 86 இடங்களில் பாஜக வென்றது. 1990ஆம் ஆண்டில் அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரையால் பாஜக வளர்ச்சியடைந்தது. யாத்திரை சென்ற சில பகுதிகளில் வன்முறையும் ஏற்பட்டது. இதனால் 1991ஆம் ஆண்டு தேர்தலில் 121 தொகுதிகளிலும் 1996ஆம் ஆண்டு 161 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது. 1996ஆம் ஆண்டு தேர்தலில் மக்களவையில் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தது. 1999ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தது. வாஜ்பாய் அமைச்சரவையில் அத்வானி உள்துறை அமைச்சராகவும் பின்னர் துணை பிரதமராகவும் பொறுப்பேற்று செயல்பட்டார். காந்திநகர் தொகுதியில் 1998 முதல் தொடர்ந்து 5 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்வானி முதுமை காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கிறார். 1992ஆம் ஆண்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அங்கிருந்த அத்வானியின் எழுச்சிமிக பேச்சால் கர சேவகர்களை தூண்டிவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்று 2020ஆம் ஆண்டு CBI சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1990ஆம் ஆண்டு முதல் அத்வானி மேற்கொண்ட பல்வேறு ரத யாத்திரைகள் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கும் அக்கட்சி இன்று ஆட்சியில் இருப்பதற்கும் வித்திட்டது என்றால் அது மிகையில்லை. இந்துத்துவ கொள்கையை கொண்டுள்ள அத்வானி கராச்சியில் செயின்ட் பட்ரிக் பள்ளியில் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.